உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு மாநிலங்களின் குறித்தும் ஒவ்வொரு மாவட்டங்களை குறித்து தினந்தோறும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய சோஷியல் மீடியா மூலமாக யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அதன் மூலமாக மாநிலங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக மாறிக்கொண்டிருப்பீர்கள் என நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜெப யாத்திரை அருணாச்சலம் பிரதேச மாநிலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அருணாச்சலம் பிரதேச மாநிலத்தில் அநேக பகுதியில் கடந்து சென்று ஜெபிக்க உள்ளேன். என்னுடன் இணைந்து நீங்களும் ஜெபிக்க உள்ளீர்கள். பல மடங்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக, ஏன்னா சைனா பல மாநிலங்கள், அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டர்கள் இந்த பகுதியில் அநேகமாக காணப்படுகிறது. ஸோ இந்த பகுதியில் தான் என்னுடைய ஜெப யாத்திரை நான் செய்ய போகிறேன். அருணாச்சல மாநிலத்தை குறித்த அநேக காரியங்களை அதற்கு முன்பதாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். பிற்பாடாக நாம் இணைந்து இந்த அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கோகிலாலேருந்து நான் இப்போ அருணாச்சல் பிரதேஷுக்கு என்னுடைய ஜெப யாத்திரை நான் தொடங்குகிறேன். இந்த கோகிலாவில் தான் ஆண்டு கிருபியாக இந்த டைமண்ட் மிஷனரி ஸ்கூலில் தங்குறதுக்கான எனக்கு கிருபியை கொடுத்தாரு. ஒரு வாசல் எனக்கு திறந்து கொடுத்தாரு. ஸோ என்னோடய ஜெப யாத்திரை இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ அருணாச்சல் பிரதேசத்திற்காக. ஸோ அருணாச்சல் பிரதேச மாநிலத்துக்கு போகிற வழியையும், அது மட்டும் இல்லாமல் எழுப்புதல் என்ன என்பது குறித்தும் இந்த தொடர்லையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய இந்த ஜெப யாத்திரையில் நீங்களும் இணைந்துருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிராமத்தின் வழியாக நான் போயிட்டுருக்கேன். என்னுடைய ஜெப யாத்திரையுடைய முக்கிய நோக்கமே தேசத்தின் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தான். ஸோ நம்முடைய தேசம் மாபெரும் எழுப்புதலை நம்ம பார்க்கணும். ஸோ எழுப்புதலை நம்ம பார்க்கணும்னா நிச்சயமாக நம்ம அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஒரு இடத்துலேருந்து ஜெபிக்கலாம், சபையிலேருந்து ஜெபிக்கலாம், கூடி ஜெபிக்கலாம். ஆனால் அந்த இடங்களுக்கும் அந்த பகுதிகளுக்கும் கடந்து போய் ஜெபிப்பது ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியங்களை நான் செய்வது. ஸோ இப்போ நான் இந்த கிராமத்தின் வழியாக என்னுடைய ஜெப யாத்திரையை இந்த எழுப்புதலுக்காக நான் செய்துட்ருக்கிறேன். இப்போ நேஷ்னல் ஹைவே நாங்கள் வந்துட்டேன். ஸோ பராப்பாரி என்ற ஒரு பகுதி வழியாக நான் இப்போ கடந்து நான் போயிட்டு இருக்கிறேன். இந்த பராப்பாரி பகுதி மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். ஸோ ரோட்ஸு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. என்னோடய ட்ராவல் தேவன் அபரிதமாக எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவர் தான் என்னோடய ட்ராவலை என்னை கைட் பண்ணி கொண்டு வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறார். ஸோ பெஸ்ட்டு ட்ராவல் கைடே எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஸோ ஆண்டு தன்னுடைய ஊழியங்களை செய்யும்போது கலிலேயா, கப்பர்நகூம் போகிற பல பகுதிகளை கடந்து சென்று தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றினார். ஸோ மக்களுக்காக பரிதாபப்பட்டார், அவங்களுக்காக ஜெபித்தார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுல அதிகமான ஒரு பங்கை நம்ம கொடுக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்காமல் நம்ம எதற்காக நம்ம ஜெபித்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம தேசத்துக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு அருணாச்சலம் அந்த மாநிலத்தினுடைய அந்த பார்டர் பகுதிக்கு வந்துட்டேன். ஸோ இது ஒரு மார்க்கெட் பகுதி. இந்த மார்க்கெட் பகுதியில் விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் விளைவித்ததை இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ பார்க்குற பகுதி தான் பார்டர் பகுதி. ஸோ அந்த பார்டர் பகுதியை கடந்து தான் இப்போ நான் உள்ளுக்கு போகிறேன். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஹோலோங்காங்கி இந்த இடத்துக்கு பேர். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த செக் போஸ்ட்டில் என்னுடைய பைக் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. போலீஸ் வராரு என்னை பார்க்குறதுக்கு. என்னுடைய பர்பஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா ஒரு தனி பாஸ் எடுக்கணும். ஒரு தனி பாஸ் எடுத்தால் தான் இதுக்குள்ளாடி என்ட்ரு ஆக முடியும். ஸோ அந்த பாஸை நான் அப்ளை பண்ணி என் கையில் இருக்குது. ஸோ அந்த பாஸெல்லாம் நான் இப்போ காமிக்கணும். என்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீ எங்கேருந்து வர, என்ன பண்ணுற, எதுக்காக இந்த ட்ராவல் பண்ணுறன்றதெல்லாம் என்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ நானும் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு ட்ராவல் ரைடு நான் பண்ணும்போது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது சாதாரணமாக கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடங்களும் இது மாதிரி போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ எதுக்காக நான் அந்த ட்ராவல் பண்ணுறேன், என்ன விஷயத்துக்காக அந்த ட்ராவல் பண்ணுறேன்றதை நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். என்னுடைய பேப்பர்ஸ், பைக் பேப்பர், என்னோடய புக் பேப்பர்ஸ் எல்லாமே
என்னோடய லைசன்ஸு, ஸோ எல்லாமே கேட்கணும். நான் என்னோடய நேஷனாலிட்டி கூட பார்ப்பாங்க, நான் ஆதார் கார்டு கூட பார்ப்பாங்க, நீ ஒரு இந்தியன் தானான்றது கூட பார்ப்பாங்க. ஸோ என்னுடைய செக்கப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. போலீஸ் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் பைக்கை நான் வந்து பெர்மிஷன் ஓகே ஆயிடுச்சு. செக் போஸ்ட் போய்த்துறாங்க. ரைட், என்னுடைய ஜப யாத்திரையில் என் ட்ராவலில் உள்ள அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நான் போக போகிறேன். ரைட், இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்காக, இங்கே அருணாச்சல் பிரதேஷில் போலீஸ்க்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும். செக் போஸ்ட்டை தாண்டி அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ நான் போக வேண்டிய இடம் வந்து இட்டா நகர். அருணாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இட்டா நகர். ஸோ நான் இட்டா நகருக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். ரைட், ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது விரும்புகிறேன். என்னோடய ட்ராவல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னோடய ஜபயாத்திரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஜபயாத்திரன் மூலமாக எழுப்புதல் சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எழுப்புதல் நாட்கள் வந்து சாதாரண நாட்களாக இருக்கவே இருக்காது. எழுப்புதல் நாட்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான நாட்களாக தான் இருக்கும். கர்த்தர் தம்முடைய மிகப்பெரிய வல்லமையோடும் பிரமிக்கத்தக்க பிரசன்னத்தோடும் வெளிப்படுவார் அந்த எழுப்புதல் நாட்களில். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எழுப்புதல் நாட்களில் சபையில் மிகப்பெரிய முக்கியமான நாட்களாக இருக்கும். அந்த எழுப்புதல் நாட்கள் வந்து ஒரு சபைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும். எழுப்புதல் இல்லாத பல ஆண்டுகளாக செயல்படாத ஊழியங்கள் பலனை காட்டிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் அளவில்லாமல் இறங்கி வரும்போது அந்த எழுப்புதல் ஒரு சில மணி நேரங்களில் பலத்த காரியங்களை அந்த சபைகளில் அந்த ஊழியங்களில் ஆண்டு செயல்படுத்துவார். ஸோ திரும்பமாக எனக்கு ஒரு செக்கிங். இங்கே பாருங்கள், போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இது போலீஸ் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் மிலிட்ரிஸ் நிற்கிறாங்க. ஸோ மிலிட்ரிஸ் என் பைக்கை ஓரங்கட்ட சொல்கிறாங்க. திரும்பவும் எனக்கு செக்கிங். என் பைக்கை திருப்பியும் ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி என் பேக்கை ஓப்பன் பண்ணி அவ்வளோ டாக்குமெண்ட்ஸை கையில் எடுத்து திரும்ப அவங்கள்ட்ட கொண்டு போய் திரும்பவும் ஷேர் பண்ணணும் எல்லா விஷயத்தையும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு செக்கிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் சொல்லப்போனால் என்னோடய ட்ராவலில் இந்த பகுதியில் தான் எனக்கு செக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா என் பேக் எல்லாமே ஓப்பன் பண்ணி, ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் திரும்பவும் ஓப்பன் பண்ணி திரும்பவும் எடுத்து பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ட்ராவலில் எல்லாமே ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு காமிச்சு திரும்ப. ஏன்னா இவ்வளோ பேக்கிங் எதுக்காக பண்ணுறோன்னா, மழை அடிச்சிச்சுன்னா நான் கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிரும். ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயங்களும் நான் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட எல்லாமே சொன்னேன், நான் யார் என்னன்றது எல்லாமே ஷேர் பண்ணேன். ஸோ என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்காங்க. என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே சூப்பர் அப்படின்ட்டாங்க. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு டஃப் ரைடு தான். ஸோ ஒவ்வொரு இடங்களையும் பைக்கை நிப்பாட்டி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி தேனா ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆண்டருக்காக எல்லா கஷ்டங்களையும் நம்ம சமைக்கணும். கஷ்டங்களை சகிக்காமல் ஊழியங்களே இல்லை. ஊழியனாலே கஷ்டங்களையும் பாடுகளையும் சேர்ந்தது தான். பாடுகள் அனுபவிக்காமல் எந்த ஒரு ஊழியத்தையும் நம்மளால் செய்யவே முடியாது. உபத்திரவ காலத்தில் இந்த பாடுகளே நம்மளால் தாங்க முடியல. உபத்திரவ காலத்தில் இருக்கிற பாடுகளே நம்ம எப்படி தாங்க போகிறோம்? ஸோ தெரியல. ஸோ பைக்கில் ட்ராவல் பண்ணுறது கூட ஈஸியானது கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய ட்ராவல், நான் எப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்றது. பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ஒரு ஈஸியான ரைடே கிடையாது. எந்த நேரத்தில் எந்த வெஹிக்கிள் எப்படி வருவான், எந்த வண்டிக்காரன் எப்படி வரான்னு யாராலையும் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. ஸோ ஆண்டோடைய தூய பிரச்சனை, ஆண்டோடைய கைட்னஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ட்ராவல் எப்பவுமே எனக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி தான் எனக்கு கொடுக்கும். ஆனால் ட்ராவல் அநேக காரியங்களை எனக்கு ஒரு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதுவும் இந்த சொல்லப்போனால் என்னுடைய ஜப யாத்திரை எனக்கு நிறைய காரியங்களை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னும் எப்படி ஊழியங்களை செய்யணும், இன்னும் எப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டருக்காக செய்யன்றது நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. ஸோ ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ரைட், திரும்பவும் இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ இந்த பார்டர் ஏரியா நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. இது வந்து சைனா பார்டர் ஏரியா. இந்த சைனா பார்டர் ஏரியா நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. இங்கே ராணுவ வீரர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த ராணுவ வீரர்கள் ரட்சிப்புக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மலைத்தொடர்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது இந்த ராணுவ வீரர்கள். இந்த ராணுவ வீரர்கள்லாம் இரவும் பகலும் பாராமல் எல்லாவற்றையும் பாதுகாத்து நம்முடைய தேசத்தை நம்மளை பாதுகாத்து சந்தோஷமாக நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மலைத்தொடர்களாக தான் இருக்குது. ஸோ மலைகளை உடைத்து தான் பாதைகளை அமைத்திருக்கிறாங்க இந்த அருணாச்சல் பிரதேஷ் போகிற வழியில். ஸோ நார்த் ஈஸ்ட் பகுதின்னு பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லு மலைத்தொடர்கள் தான் இருக்கும்.
தொடர்ச்சியாக என்னுடைய ஜெபத்தில் நீங்களே என்னோட இணைந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. நான் ட்ராவல் பண்ண வழிகள் என்னென்ன காரியங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்குன்னு நினைக்கிறேன். எழுப்புதலை குறித்து இன்னும் சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய ஜெப யாத்திரையே ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக தான். ஸோ எழுப்புதல் குறித்து கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தெரிந்து கொள்ளணும். இப்போ என்னுடைய ஜெப யாத்திரையில் நான் உங்கள்கிட்ட எழுப்புதல் என்னென்னு கொஞ்சம் விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். எழுப்புதல் வரும்போது என்னென்ன காரியங்கள் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த விதத்திலும் கிறிஸ்துவை நோக்கி அசைந்திராத மக்கள் இந்த எழுப்புதல் இழுத்து வரும். பல வருடங்கள் ஜெபித்து பதில் வராத ஜெபங்களுக்கு ஆண்டோடைய மகிமையான பதில் அந்த நேரத்தில் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக வேளையில் வியப்புட்டும் தேவ பிரசனத்தால் அந்த இடம் நிரப்பப்பட்டு அது பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தினால நிரப்பப்படும். பாவம் செய்கிறவங்க பாவம் உணர்வடைந்து நடுக்கத்தோடும் எழுப்புதல் ஆராதனை நடக்க இடங்களை நோக்கி புறப்பட்டு கடந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக தெய்வீக சுகம் எழுப்புதல் நாள்கள் ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க. இனம் புரியாத தேவ சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பி பாடல் பாடி தேவனை ஆராதித்து துதிப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எழுப்புதல் நாட்கள் நிகழ்வால் அநேகர் எழுப்புதல் என்னன்றது ஒரு திகைப்பூட்டு ஒரு சம்பவமாக தேசம் எங்கும் பற்றி எறிந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, எழுப்புதல் குறித்து இன்னும் அதிகமாக நான் சொல்லணும்னா, எழுப்புதல் நடைபெறும் போது ரட்சிக்கப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் நிலை நிற்பாங்க. எந்த ஆத்துமாக்களானாலும் அது கடைசி வரைக்கும் நிலை நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் மேல் அவர்கள் வைக்கிற அன்பு ஒரு ஆணித்தரமான ஒரு உறுதியான அன்பாக இருக்கும். ஸோ நான் போகிற ரூட்டு கரெக்ட் தானே சின்ன ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய ஜிபிஆர்எஸை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாமே ஹில்லி ஏரியாஸு. ஸோ எங்கேயாவது நான் வழி தவறி போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டம் திரும்ப அந்த இடத்துக்கு நான் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அது இல்லாமல் என்னோட மிஷினரிட்ட நான் கனெக்ட் பண்ணுறேன், கேட்குறேன் நான் வர ரூட் என்னன்னு சொல்லிட்டு. எழுப்புதலை குறித்து நான் சொல்லணும்னா, ஆவிக்குரிய மறுமலர்ச்சின்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னு சொல்லலாம். இல்லைனா ஆவிக்குரிய எழுப்புதல் ஸ்பிரிச்சுவல் ரிவைவல்னு சொல்லலாம். ஆவிக்குரிய புதுப்பித்தல் ஸ்பிரிச்சுவல் ரினிவல்னு சொல்லலாம். இல்லைனா பரிசுத்த ஆவியானோட மழை, அதாவது அவுட் போரிங் ஆஃப் த ஸ்பிரிட் என பல விதங்களில் இந்த எழுப்புதலை குறித்து அழகாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த எழுப்புதல் நடைபெறும் போது கூட்டம் கூட்டமாக திருச்சபையில் மாபெரும் ஜனங்கள் கூடி வருவாங்க. ஒரு சமுதாயத்தில் நடக்காத சம்பவங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஒரு சமுதாயமே இயேசுவை நோக்கி திரும்பி வருவாங்க. ஒரு தேசம் முழுவதும் அசைக்கப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வருவாங்க. ஒரு நாள் 2 நாள் ரட்சிப்பு அல்ல, பல நாட்களாக இந்த ரட்சிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒரு தேசத்தில் எப்படி எழுப்புதல் நடைபெறும் என்பதை குறித்து தெளிவாக நீங்கள் என்னுடைய டிராவல் மூலமாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ என் டிராவல் ஒரு மாபெரும் எழுப்புதலை என் தேசத்தில் கொண்டு வரும். இந்திய தேசத்தில் எப்படியாவது ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஒரு எழுப்புதல் எப்படியாவது, இந்த நார்த் ஈஸ்ட் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மாபெரும் எழுப்புதல் நடைபெற்ற பகுதி, ஆனால் இன்னைக்கு மங்கி போன ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டவர் என்ன முதலாக இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் கடந்து போய் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு ஏவல் எனக்கு கொடுத்தார். இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இங்கே இருக்கிற திருச்சபைகளில் அந்த பழைய காலத்தின் ஒரு அற்புதத்தின் எழுப்புதல் இங்கே நடைபெறணும். ஸோ தொடர்ந்து என்னோட நீங்கள் பயணித்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களை எனக்கு எழுப்புதல் குறித்து என்னென்னு பார்த்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல் பிரதேச மாநிலத்துக்கு நான் போகிற வழியை நீங்கள் குறித்து அவங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் பல கிராமங்களை கடந்து என்னோடய ட்ராவல் நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நான் இட்டநகர் போகிற வழிக்கு நான் வந்துட்டேன். ஸோ அந்த பகுதியை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே இருக்கிற மிஷினரியை நேற்று சாயந்தரம் தான் நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ ஆண்டவர் கிருபையில் இன்னொரு நபர் மூலமாக அந்த கோகிலால்ன்ற அங்கே ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு நபர் மூலமாக தான் இந்த கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு செயின் கான்டாக்ட் மாதிரி ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கான்டாக்டை கொடுத்தார் இந்த பகுதிக்கு வரதுக்கு. நிச்சயமாக ஆண்டருடைய வழிநடத்தல் இல்லைனா எனக்கு இப்படி யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. எப்படியும் இந்த ரைடே என்னால் இவ்வளோ பெர்ஃபெக்டாகிட்டு இவ்வளவு ஒரு வல்லமையால் என்னால் செய்யவே முடியாது. ஸோ ஆண்டருடைய கைடன்ஸை என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு இருக்குது. இந்த ரோட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிஷினரிகள் காலங்களில் உருவாக்கப்பட்டது. இங்கே அநேக மிஷினரிகள் வந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேசத்தை குறித்து சொல்லணும்னா, அநேக யூரோப்பியன் மிஷினரிஸ் இங்கே நிறைய கஷ்டப்பட்டு அநேக பணிகளை இங்கே செஞ்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அநேகர் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேக திருச்சபைகள் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, மிஷினருடைய தியாகம் தான். மிஷினரி மட்டும் தியாகம் செய்யாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ திருச்சபைகள் இந்த பகுதியில் இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்காரு. அவங்களுடைய தியாகம் தான். அந்த தியாகத்தை தானே நம்ம எண்ணணும். நம்மளுடைய ஜெபத்துலேயும் ஒரு தியாகம் இருக்கணும், ஒரு பாரம் இருக்கணும். ஸோ என்னுடைய ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. பாருங்கள், அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃப்டாக இருக்குது. ஏன்னா ரோடெல்லாம் ஒரு சைடில் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு இந்த மலைச்சரிவு, இந்த மண்ணினால் ஏற்பட்ட சரிவுகள் ஒரு சைடில் இருக்கு பாருங்கள்.
ஸோ ரோடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு என்னுடைய 100cc பைக்கில். பட் ஆண்டவர் என்னுடைய ப்ரேயர் ஜேர்னியை, என்னுடைய இந்த ஜெப யாத்திரையை ஒரு விசேஷ விதமாக தான் வழிநிறுத்திட்டு இருக்கார். நிச்சயமாக நாளைய காலகட்டங்களில் இது உள்ள வாலிபர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஊழியங்கள் செய்கிறதுக்கு ஒரு வாலிபர்களுக்கு ஒரு உந்துதலில் தாங்க இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ஊழியங்களை செய்யுங்க, ஜெப யாத்திரை நீங்களும் இது மாதிரி அநேக பகுதிகளை செய்யுங்க. ஸோ ஜெபிக்க தான் நம்ம ஒரு மாற்றத்தை அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு. ஜெபிக்க தான் நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஜெபிக்காம ஒரு நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இன்னும் ஒரு குறிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா, ஜெபத்தை குறித்து சொல்லணும்னா, நம்மளுடைய ஜெபம் பாரமுள்ள ஜெபமாக இருக்கணும். நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது? பாரமுள்ள ஜெபமாக இருக்கா ன்றதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா உபவாசம் இருக்கிறோம், அது ஒரு பாரம் தான். சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ நம்ம ஜெபத்தில் ஒரு பாரம் இருக்கணும், ஒரு தியாகம் இருக்கணும். தியாகத்தோடு நம்ம ஜெபிக்கணும், பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கிறோம்? தேசத்தினுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய ரெட்ஷிப்புக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஸோ ஒரு பாரமுள்ள ஜெபம் தான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். பாரத்தோடு மண்டாடி ஜெபிக்கணும் ஒவ்வொரு ஜனங்களுக்காக. எப்படி ஆண்டவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தாரோ ஸோ அது மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஸோ சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது பதில் கிடைக்காம போகும். பவுல் அதான் சொல்வார், இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இடைவிடாமல் ஜெபிங்கன்னு பவுல் எதுக்கு சொல்கிறாருன்னா, நம்ம ஜெபிக்கும் போது தான், இடைவிடாமல் ஜெபிக்கும் போது தான் மாற்றத்தை நம்ம கண்டுபிட முடியும். ஸோ இந்த எழுப்புதலுக்காக எவ்வளோ பரிசுத்தவான்கள் எவ்வளோ ஆண்டுகளாக ஜெபிச்சிட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒரு சிறு பங்கு தான். ஸோ ஒரு வழியாக அந்த அருணாச்சல் பகுதிக்கு நான் வந்துட்டேன். இப்போ அவரை நான் தொடர்பு கொள்கிறேன். ஸோ என் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறான்னு பார்க்குறேன். அந்த ஒயிட் ஷர்ட் அங்கே பார்க்குறீங்கல்ல, அவர் தான். ஸோ எனக்காக அதிக நேரம் காத்துட்ருக்கிறாரு அந்த தேவனுடைய மனிதர். ஸோ என்னை அழைத்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு செல்கிறதுக்கு ஒரு வழியாக ஆண்டவர் கிருபையினால் இந்த அருணாச்சல் பகுதிக்கு வந்துட்டேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த அருணாச்சல் பகுதியில் நான் செய்த ஊழியங்கள், எந்தெந்த பகுதியில் நான் ஊழியங்கள் செய்தேன், எப்படியெல்லாம் ஊழியம் செய்தேங்க, எப்படியெல்லாம் ஜெபயாத்திரை செய்ய அநேக காரியங்களை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் அற்புதமாக இந்த கோகிலாவில் இருந்து, ஆசாம் மாநிலத்திலேருந்து கோகிலான்ற அந்த மாலை அடிவாரத்துலேருந்து அருணாச்சல் பிரதேசத்திற்கு பல தடைகள், எவ்வளோ செக் போஸ்ட்டில் எவ்வளோ செக்கிங் இருந்துச்சு எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. எல்லாவற்றையும் தாண்டி இந்த வளர்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபை எனக்கு கொடுத்தாரு. கடைசியாக இந்த அருணாச்சல் பகுதிக்கு வருவதற்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவர் மனதார நான் துதிக்கிறேன். என் ட்ராவலை தேவன் அளவில்லாமல் எனக்கு ஆசிரியத்தை கொடுத்தாரு. தொடர்ந்து என்னுடைய இந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக அருணாச்சல் மாநிலத்தை குறித்து அநேக காரியங்களை உண்டு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இது மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேசத்துக்காக நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இந்த பகுதிகளுக்காக நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பகுதிகளுக்காக இன்னும் அதிகமாக பாரத்தோடு நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக எழுப்புதல் உங்களுக்கு ஒரு மாபெரும் பங்கு இருக்குது, அதை மறந்துடாங்க. நீங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாக மாபெரும் பங்கு உங்களுக்கு இருக்குன்றதை மறந்துடாங்க. நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மாற்றுதலையும் எழுப்புதலையும் நம்ம தேசத்தில் நம்ம கொண்டு வர போகிறாரு.